8 கீர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம். அதாவது இந்த கிரவுண்ட் வீல் 3.5 கிலோ போட்டாலுமே இது போக ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இவ்வளோ கேப் இருக்குது உங்களுக்கு வந்து. ஒரு மூடை கொட்டியிருக்கோங்க பாருங்கள், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். சுத்தமாக வைப்ரேட்டே ஆகலை, அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து. இந்த சிடி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக வந்து ஒரு சில செட்டப் வந்து எங்களுக்காக செஞ்சு வாங்கியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் போனால் இந்த சீடு ஸ்டோரேஜும் இந்த ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான டிசைனுங்க. தேடி பாருங்கள் எங்கேயுமே இருக்குது. மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கோம், பட் அதை நான் காமிக்கலை. பட் என்னென்னா பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வெல்ட் ஆயிருங்க. இதில் வந்து நான் விதை கொட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், டிரைவர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா தெரியுதுங்களா, நல்லா அந்த டிஸ்க்கு வந்து சூப்பராக வந்து தெரியுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, உரம் ஒயிட் கலர் நல்லா தெரியுது, விதையும் நல்லா விழுது, தெரியுதுங்களா. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் ராஜ்குமார். இந்த ப்ராடக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக டெவலப் பண்ணியிருக்கிற சீட்ருலுங்க. இந்த வருஷம் வந்து டோட்டலாக வந்து பெட்டியோட ஹைட்டு, அதாவது இந்த சீட்ரிலோட ஹைட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஹைட் ரெடியூஸ் பண்ணதுனால என்ன பெனிஃபிட்டு, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த சீட்ரில் பொறுத்த மட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டு குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேசி இருக்குங்க. ஒன்று, எதனால் அந்த அக்யூரேசி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். வைப்ரேஷன் கம்மியாக இருக்க உங்களுக்கு என்னென்னா அக்யூரேசி வந்து நல்லா இருக்குங்க. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஸ் பண்ணுறது இன்க்ளைன் டிஸ்க் டைப் தான். எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது 100 மேக்கர் இருக்காங்க நார்த் இந்தியாவிலாம். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே வரிசையாக செஞ்சுட்டே தான் இருக்காங்க. பட் நாங்கள் யூனிக்காக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ வரைக்குமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த டிஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறாங்க, இன்க்ளைன் டிஸ்க். அந்த இன்க்ளைன் டிஸ்கில் ஒரு பிராண்டுக்கும் கொஞ்சம் அக்யூரேசி மாறும். அது எதனால் மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்டி வந்து இந்த செட்டப் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் எப்படி நாங்கள் மவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இந்த இதை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த சேக்கு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்க, ரிஜிடாக இருக்கும். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால. இதே ஹைட்டு கூட இவ்வளோ ஹைட்டில் இருந்தது அப்படின்னா இதை ஆட்டினீங்கன்னா என்ன தான் ஸ்ட்ரக்சர் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஓடிச்சு அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். இதே டிஸ்க்கு இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு உயரத்தில் இருக்குது அப்படின்னா கல்டிவேட்டர் வந்து 1 இன்ச்சு இப்படி ஆடிச்சு கீழே வந்து இந்த டாப்லிங் வந்து 1 இன்ச்சு இப்படி ஆடிச்சுன்னா இங்கே இருக்கிற பெட்டி வந்து இங்கே ஒரு 1/4 அடி ஆடுதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து 1 அடி ஆடிட்டு வரும். இப்படி அதாவது இங்கே ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோங்க, இங்கே வந்து இப்படி லைட்டாக ஆட்டணும் அப்படின்னா இங்கே கம்மியாக ஆடும், மேலே போக அதிகமாகிடும்ல, அதே கான்செப்ட் தான். அதனால் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தால் சீட்ரில் பொறுத்த மட்டும் கொஞ்சம் அக்யூரேசி வந்து நல்லா இருக்குங்க. இன்னொன்று, போன வருஷமும் நாங்கள் ஹைட் ரொம்ப கம்மியாக தாங்க கொடுத்துருந்தோம். பட் அதில் ஒரு சின்ன என்ன சொன்னாங்க, ட்ராபேக் நெகட்டிவ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த டயரில் இருக்கிற மண் வந்து சேறு எல்லாமே வந்து அந்த டிஸ்கில் விழுகிறதுனால அது வந்து லாக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கோம். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த வட்டம் வேறு எந்த மெக்கானிசமும் நாங்கள் புதுசாக சேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. போன வட்டத்துக்கும் இந்த வட்டத்துக்கும் அதை மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீடு டிஸ்க் ஓடுறது எல்லாமே வந்து டிராக்டர் டிரைவருக்கு வந்து நல்லா விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்திருக்க இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டிராக்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குங்க. விசிபிலிட்டி மீன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 டிஸ்கில் எவ்வளோ விதை இருக்குது, விதை கரெக்டாக எடுத்து போடுதா, டிஸ்க்கு கரெக்டாக சுற்றுதா, எல்லாமே வந்து லைட்டாக திரும்பி பார்த்தா போதும். என் முன்னாடி ஒரு மிரர் இருந்ததுன்னா மிரரில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து தெரியுங்க. அதனால் என்னென்னா, கொஞ்சம் நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் ஒரு மாடல் கொடுத்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது எதில் காலியாக இருக்குது என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க, ஃபைபர் வீல், பெரிய ஃபைபர் வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் அதுதான். பட் ஆனால் வந்து யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க. ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் மீன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சைடில் ஒரு போல்ட் வச்சு அந்த போல்ட்டில் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நாங்களும் அதான் பண்ணியிருந்தோம். பட் நான் ஏன் இது ஏன் அப் அண்ட் டவுன் பண்ணணும், இதே ஒரு யூனிக்காக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன மெக்கானிசம் கொண்டு வந்திருக்கோம். பட் அதை காமிக்கலை. பட் என்னென்னா, பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வெல்ட் ஆயிருங்க. இதில் பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து வெல்ட் ஆகிறதுனால மிந்தி வந்து இதில் ஒரு போல்ட்டில் நிற்கும். அதனால் என்னென்னா, அந்த போல்ட்டு டைட் வச்சுருந்தாலுமே அந்த போல்ட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த செக்சர் பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாமே இதில் வெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் என்னென்னா, இந்த பாருங்கள், பாக்ஸ் வந்து சுத்தமாக ஆடாது. இந்த கல்டிவேட்டரோடு ஆடினா தான் தவிர பாக்ஸ் வந்து ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து ஷேக்கிங் எதுவுமே இருக்காதுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதோட பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா கிளிப்பு எல்லாமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கோம். இந்த மூடியை வந்து ரிமூவபிள் டைப்பில் கொடுத்துருக்கோங்க. இது ரிமூவ் பண்ண முடியாது, இதை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இந்த சீடோட மூடியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபெர்டிலைசரோட தான் ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். வேணால் போல்ட்டை கழட்டலாம். போல்ட்டை வந்து போட்டு தான் கொடுத்துருக்கோம். அதை போல்ட்டை வேணால் கழட்டிக்கலாம் நீங்கள். மற்றபடி யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, சீடு ஸ்டோரேஜ் வந்து எல்லாருமே சீடு ஸ்டோரேஜில் வந்து ரொம்ப யூனிக் தாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த சீடு ஸ்டோரேஜும் இந்த ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான டிசைனுங்க. யாருமே இந்தியாவில் கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் 200 பேர் 300 பேர் பண்ணுறாங்க. பட் எங்களுக்குன்னு இந்த யூனிக்கான டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது எதனால் யூனிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தேடி பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்கேல் டைப்பில் இப்படி இழுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து பிஸ்டல் டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபைபர் வீலில் எல்லாருமே அப் அண்ட் டவுன் தான் வச்சுருப்பாங்க. மேலே தூக்குனா பாக்ஸ் கூட விழுகும், கீழே இருக்குன்னா கம்மியாக விழுகும் அந்த மாதிரி. பட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பாக்ஸை வெல்ட் அடிச்சுட்டு உள்ளே ஒரு மெக்கானிசம் வச்சு அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து தூக்கி இறக்குறது பண்ணுறோம். இதனால் என்ன வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் போல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணல, இந்த சின்ன இதை மேலே இழுத்திங்கன்னா போதும், அதிகமாக விழுகும், கீழே இருக்குன்னா கம்மியாக விழுகும், அவ்வளோதாங்க. அதே மாதிரி இந்த சீடு ஸ்டோரேஜையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜும் பாருங்கள் யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு பிளாஸ்டிக் கப் மாதிரி மாட்டி விடுவாங்க ஒன்று. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு நேராக அப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இந்த டிஸ்கே தெரியாதுங்க, அந்த மாதிரி மறைச்சி விட்ருவாங்க. நார்த் இந்தியாலாம் பாருங்கள், நீங்கள் 100க்கு ஒரு 50 கம்பெனி, 200க்கு ஒரு 180 கம்பெனி அந்த மாதிரி எடுத்து 20 கம்பெனி தான் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இது ஒரு பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சீடு பாக்ஸ் வந்து தெரியாது உங்களுக்கு. ஸ்டோரேஜும் கம்மியாயிரும், தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக பிடிக்குங்க உங்களுக்கு. அதாவது இந்த ஸ்டோரேஜ் இந்த ஏரியா பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கும். அது இப்படி பெருசாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ சீடை கொட்டுறீங்க அப்படின்னா, இந்த சீடு வந்து இவ்வளோ தூரம் நிரம்பி இருந்தால் கூட இந்த மேலே ஓடுற டிஸ்க்கு வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. இதே நார்த் இந்தியாவில் கொடுத்துருக்க பாக்ஸ் மாதிரி இதே இதில் ஸ்டோரேஜ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பைப் மாதிரி போட்டு பின்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு அடைச்சிருப்பாங்க. அப்படி அடைச்சிருப்பாங்க. இந்த பைப்பு பெருசாக இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, டிஸ்க்கு ஓடுறது தெரியாது சரியா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க உங்களுக்கு. சீடு போட்டிருந்தாலும் வண்டியிலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக விசிபிள் ஆகும். நான் உங்களுக்கு ஓட்டிங் காமிக்கிறேன். அதோட விசிபிலிட்டி பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. எதில் சீடி இருக்குது, எது குறைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். இன்னொன்று இதில் ஒன்று ஏன் காமிக்காமல் இருக்கும் அப்படின்னா, இதில் ஒரு மெக்கானிசம் வருங்க. அதாவது இந்த சீடியில் எவ்வளோ விதை வந்து போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் ஒரு மெக்கானிசம் வரும். அதை நாங்கள் காமிக்கல. அது யூனிக்காக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையுமே நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே மேக் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருந்துங்க. நிறைய பேர் எங்களை பார்த்து மேக் பண்ணுறாங்க, பண்ணுறது தப்பு இல்லை. பட் அவங்களுக்கான உள்ள யூனிக்னஸை வந்து அவங்கவுங்க மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். எல்லாருமே பண்ணுறது தப்பே கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, எல்லாமே பண்ணலாம். பட் அந்தந்த யூனிக்னஸை மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்கவுங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு அட்ஜஸ்டபிள் செட்டப் மாதிரி வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக வரும். அதனால தான் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். ஹோல்ஸ்லாம் போட்டிருக்குது, எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கும். அதை நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா இந்த சீடியில் எவ்வளோ விதை ஃபில் ஆகணும், இதில் நீங்கள் ஒரு பாக்கெட் கொட்டிட்டா கூட எவ்வளோ விதை ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதனால அதே மாதிரி ஆங்கிள் இன்க்ளினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு ஹோல்ஸில் மாட்டும் போதும் வேணால் இந்த டிஸ்கை வந்து படுக்க வச்சுக்கலாம், நெட்டுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக எல்லோரும் பண்ணுறது தான். எல்லோரும் இதே மாதிரி எல்லா கம்பெனிலையும் இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டு இதே மாதிரி கொடுத்துருவாங்க. பட் அதில் வந்து நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பலை. அது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். இன்னொன்று முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சீடிலெலாம் நேம் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு போனாங்க. நேமையும் எல்லாத்துமே அழிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த சிடி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக வந்து ஒரு சில செட்டப் வந்து எங்களுக்காக செஞ்சு வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த சிடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த டிகிரி மட்டும் இல்லாது அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் என்ன டபுளிங்கு, இந்த பயோனியரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பயோனியர் சீட்ஸு, என்கே சீட்ஸு, இந்த மாதிரி பொடி விதை இருக்குல்ல, அந்த பொடி விதைலாம் டபுளிங்கை குறைக்கும். அப்போ பெரிய விதை விழுகாதா, டாட்டா இந்த அதே மாதிரி பெரிய விதை டிகேசியில் 9933 இந்த மாதிரி விதெல்லாம் விழுகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்ன பண்ணியிருப்போன்னா உள் சைடு சின்னதாக இருக்கும், வெளி சைடு பெருசாக இருக்கும். அந்த ப்ரெஷ் செட்டப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக டபுளிங்கை வந்து மேக்ஸிமம் குறைக்கும். ஃபுல்லாக 100க்கு 100 கரெக்டாக வரும் அப்படின்னு நான் சொல்லவே விரும்பலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% ஆச்சும் மேக்ஸிமம் அக்யூரேசி மற்ற பிராண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல அக்யூரேசி வந்து கொடுக்குங்க. கேரண்டி வந்து கொடுப்போம். அதே மாதிரி கீர் வந்து பார்த்திங்கன்னா 8 கீர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறோங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 8 கீர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம்.
அதாவது இந்த கிரவுண்ட் வீல் 1 கிரவுண்ட் வீல் 2, இந்த கிரவுண்ட் வீல் கியர் 1 கியர் 2 2 இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரவுண்ட் வீலில் இந்த பெரிய வீல் போட்டிங்க அப்படின்னா 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மாறும். சின்னது போட்டிங்கன்னா 6, 7.5, 8, 400, 9, 600 இந்த மாதிரி வரும். அதாவது ஒரு சீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெரிய வீல் போட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ டிஃப்ரென்ஸ் ஆகும். அதாவது ஒரு செயினை நீங்கள் மாற்றி போடும்போதும் ஒரு கிலோ டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே சின்ன வீலில் போட்டிங்க அப்படின்னா 600 கிராம் டிஃப்ரென்ஸ் ஆகும் ஒரு செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஓரளவு அக்யூரேட்டான இது வச்சுக்கலாம். ஒரு ஃபார்மர்ஸ் வந்து 7.5 கிலோ போடணுமாங்க, ஒருத்தவங்க 8 கிலோ போடணுமாங்க, ஒருத்தவங்க 8.5 கிலோ போடணுமாங்க. நீங்கள் ஒரு கிலோ டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 போட முடியும், இல்லை 8 போட முடியும். இடையில உள்ளது போட முடியாது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இடையில உள்ளது போட முடியும். அதே மாதிரி கிரவுண்டு வீல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தாங்க கொடுத்துருக்கோம். எல்லாமே UCFL பேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுவுமே நாங்கள் புஷ் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே பேரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹைட்டு வந்து ரொம்ப கம்மியான ஹைட்டுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது ஹைட்டு. அப்படி இருக்கிறதுனால என்னென்னா ஒரு பொம்பளை ஆள் கூட ஈஸியாக வந்து இதை உரம் வந்து ஃபில் பண்ண முடியும். இதே இது ஹைட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஆள் தான் ஃபில் பண்ண முடியும். இவ்வளோ ஹைட் இருந்தால் தூக்கி போட முடியாது, வாளியில் வச்சு தூக்கி போடுவாங்க. பட் இது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து உரத்தை வந்து கொட்டலாங்க. இது அப்படியே உயரம் கம்மியாக இருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அப்படியே கொட்டிக்கலாங்க. இதில் உயரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தூக்கி போட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கொட்டிக்கலாம். ஒரு மூடை ஃபுல்லாக தாங்க தட்டுறேன். எவ்வளோ சைஸ் வருது, 2 மூடை பிடிக்குங்க ஸ்டோரேஜ். அது உங்களுக்கு ஒரு மூடையிலே வைப்ரேட் ஆகும் ஒரு சிலது. இது உங்களுக்கு 2 மூடை பிடிக்கும். 2 மூடைனா நாங்கள் வீடியோக்காக ஒரு யூரியா கொட்டுறோம். DAP தான் மேக்ஸிமம் போடுவாங்க எங்கள் ஏரியாலலாம். இது ரேட்டு கம்மினால இதை வந்து போட்டுட்ருக்கோம். ஒரு மூடை கொட்டியிருக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து யூரியானால உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக பிடிக்கும். இதே DAPனா கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். கட்டாயமாக உங்களுக்கு 1.25 மூடை வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து கொட்டிக்கலாங்க ஒரு வட்டத்துக்கு. நீங்கள் அதாவது எப்படின்னா 3/4 மூடை இல்லை ஒரு மூடை கிட்ட ஒரு ஏக்கருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 ஏக்கர் 2 ஏக்கருக்கு தாராளமாக நீங்கள் திரும்பி பார்க்காம ஓட்ட முடியும். சீடு ஃபுல் பண்ணிக்கலாம், இதுவுமே அது மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு. அதே மாதிரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அட்ஜஸ்டபுள் டைப்பில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வைப்ரேட் ஆகுங்க. இது பாருங்கள், சுத்தமாக வைப்ரேட்டே ஆகலை. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸியாக வந்து மேலே தூக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து பாக்ஸை வந்து பெருசாக இறக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ பாருங்கள், நான் தூக்கி வச்சுட்டேன். 40 கிலோ ஏக்கருக்கு விழுகிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி இந்த சீடுமே பாருங்கள், ஸ்டோரேஜ் இதில் போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து. இது வந்து வீட்டு சோளம் தாங்க. இது வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்து வந்தது. இது வந்து 3.5 கிலோ அளவு எடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வரதெல்லாம் 3.5 கிலோ பாக்கெட்டு தான் வருது மேக்ஸிமம். 3.5 கிலோ போட்டாலுமே இது போக ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, இவ்வளோ கேப் இருக்குது உங்களுக்கு வந்து. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்தால் கூட இது வந்து இந்த அளவு இன்னும் கேப் இருக்குதுங்க. இந்த பக்கம் சுற்றி உங்களுக்கு வந்து இதில் மடிப்பு வேறு கொடுத்துருக்கோம். அதனால் என்னென்னா வண்டியை தூக்குனாலும் இறக்குனாலும் இதில் வந்து வெளியே வந்து விழுகாதுங்க. இங்கே பாருங்கள், CD வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. டிரைவருக்கு ஓடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து வண்டியிலேருந்து சூப்பராக தெரியுங்க உங்களுக்கு. அதனால் அது தெரியுதோ தெரியலையோ அப்படின்லாம் பார்க்க தேவையில்ல, நல்லா உங்களுக்கு வந்து CD வந்து நல்லா தெரியுங்க. இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இதில் கீழே வந்து இதில் லாக் ஆகிக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே வந்து இருக்காதுங்க. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து ஃபீல்டில் ஓட்டி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், டிரைவர்லேருந்து நல்லா தெரியுங்க உங்களுக்கு, விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிரைவர்லேருந்து சூப்பராக வந்து விசிபிலிட்டி வந்து சூப்பராக தெரியும் பாருங்கள். இப்போ வந்து டிரைவர் வந்து இந்த CDயில் வந்து நான் விதை கொட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், டிரைவர் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னா தெரியுதுங்களா, நல்லா அந்த டிஸ்க்கு வந்து சூப்பராக வந்து தெரியுங்க உங்களுக்கு, விசிபிலிட்டி வந்து அது தெரியுதுங்களா. அந்த விதை போட்டிருக்க CD வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு, சூப்பராக தெரியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. டிரைவர்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 CDயுமே நல்லா தெரியும், நல்லா விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து. இப்போ வந்து அப்படியே அந்த ஓட்டினோட வீடியோ பாருங்கள், தெரியுதுங்களா. இதில் ஒன்றில் தாங்க உரம் தெரியுதுங்களா. உரம் வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் அது மட்டும் விழுது தெரியுதுங்களா, ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, உரம் ஒயிட் கலர் நல்லா தெரியுது, விதையும் நல்லா விழுது தெரியுதுங்களா. ஒன்று ஒன்றா ட்ராப் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன்.
எவ்வளோதான் ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு விதையை தவிர்த்து அடுத்த விதை விழுகாதுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு ஒரு விதையாக விழுகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? கரெக்டாக ஒரு ஒரு விதையாக ட்ராப் ஆகுங்க. உங்களுக்கு பக்காவாக இருக்கும். டிரைவ் கியூ எல்லாமே வந்து ஸ்டேபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வைப்ரேஷனே இருக்காது. இந்த சைடு மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உரம், அதனால் பாருங்கள் அது மட்டும் விழுகுது. நல்லா ஒயிட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். லாக் எதுவுமே போடாமல் இருக்குதுங்க. இப்போ லாக்லாம் போட்டாச்சுங்க. லாக் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் வைப்ரேஷனே இருக்காது உங்களுக்கு. விதை எல்லாமே 3.5 கிலோ தான் போட்டிருக்காங்க. பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது பாக்ஸில். இந்த வீல் எல்லாமே சென்டரில் போகுங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? அந்த உரம் அந்த ஒரு சைடு ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது மட்டும் நல்லா விழுது பாருங்கள். உரம் வேஸ்ட்டாக யூரியா போட மாட்டாங்க எங்கள் இதில், டிஏபி தான் போடுவோம் அடி உரமாக. பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டி காமிச்சு எல்லாமே பார்த்தேங்க. முந்தி ஒரு மினி டிராக்டரில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து அதே ஹைட்டில் தாங்க இதையும் மேக் பண்ணியிருக்கோம். மினி டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உரம் இதே மாதிரி போட்டிருப்போம். போட்டு இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதை முளைச்சதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் காமிச்சிருக்குமே, அதே ஃபீல்டு தாங்க இது. அதே ஃபீல்டு தான் இப்போ வந்து சட்டிக்கில் போட்ட மாதிரி இருக்குது. சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இதை ஓட்டி காமிக்கிறோம். இன்னும் பருவம் ஆகலை. எங்கள் ஏரியாவில் இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் விதைப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் புக்கிங் தாங்க. நிறைய நாங்கள் புக்கிங் எடுப்போம் வருஷம். இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் எடுக்கலைங்க. ஏன் அப்படின்னா கரெக்டாக லிமிட்டட் தான் பண்ணுறோம். அதனால் யாராவது தேவைன்னா இது ஒரு வீடியோ மூலமாக ஒன்று சொல்லிக்கிறேன். முந்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் டிஸ்ப்ளோ ரொம்ப ஃபேமஸாக போகுங்க. அப்போ டிஸ்ப்ளோ எடுக்கும்போதெல்லாம் வந்து ஒருத்தவங்க எனக்கு பெட்டியில் பேர் எழுதிக்கோங்க, எனக்கு சீட் ட்ரில் ஒரு பேர் எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பேர் எழுதினவங்கெல்லாம் ஐயோ நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அந்த பேர் வந்து நேம் தான். அது அட்வான்ஸுங்கிறது 1000 ரூபா தான் அட்வான்ஸு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1000 ரூபா அட்வான்ஸு. இப்போ இந்த வாரத்துலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நியர்லி அதுவுமே பார்த்திங்கன்னா 130 புக்கிங்ஸ் கிட்ட போயிடுச்சு. இந்த சீட்ரில் புக்கிங்குமே 130 புக்கிங் கிட்ட 1 வீக்கில் ஃபில் ஆயிடுச்சு. அது ஒரு ஏற்கனவே பேர் எழுதுனது ஒரு 240 கிட்ட பேர் இருந்தது. பட் அவ்வளவு பேர் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது. திரும்பி அதை சொல்கிறேன், இந்த இதை நான் முன்னாடியே எடுத்து போடுறேன் வீடியோவில். அதாவது முந்தி நேம் எங்கள் கம்பெனியில் நேம் எழுதிட்டு போயிருப்பாங்க. சட்டி கலப்பை ஒரு 470 கலப்பை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த நேம் எழுதினவங்க எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்தா நினைக்க வேண்டாம். நீங்கள் வேணும்னா பொருளை நேரில் வந்து பாருங்கள். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். 2 மாடல் இருக்குதுங்க. இது ஒரு மாடல், இதை விட லோயஸ்ட் ஒரு மாடல் இருக்குது. அது வந்து போன லாஸ்ட் இயர் போட்ட மாடல். அதே மாடல் திரும்பியும் பண்ண தான் செய்கிறோம். அந்த மாடல் ஒன்று, இந்த மாடல் ஒன்று, 2 மாடல் இருக்குதுங்க. உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அதை வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் வந்து 1000 ரூபா தான் அட்வான்ஸு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்தந்த டேட்டில் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். இந்த வீடியோ இந்த டிஸ்க்கு இந்த இதெல்லாம் செட்டப் எல்லாமே உங்களுக்கு மெக்கானிசம் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.